வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ டுடே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு 3 ஸ்டாக் வந்து ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் சில விஷயங்கள் சொல்லி மேலே, அதாவது க்ரீன் லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா பையும், இதே ரெட் லைனை கிராஸ் பண்ணால் நம்ம வந்து செல்லும் பண்ண சொல்லியிருந்தோம் இன்ட்ராடே. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த 3 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவீன் ஃப்ளார், அதானி என்ட்ரி, முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ அதில் அதானி என்ட்ரி எல்லாத்துக்கும் தெரியும் அது எந்த அளவுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறையா அதை பற்றி நியூஸ் இருக்கிறதுனால. ஸோ அது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக, ப்ளஸ் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் அதானி என்ட்ரிஸ் பட் பார்க்கலாம், ஸ்டில் பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு. ஸோ மற்ற 2 ஸ்டாக்கும் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எந்த இடத்துல என்ட்ரி நம்ம ப்ராப்பராக ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நவீன் ஃப்ளோரின் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இது நேற்று நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, இங்கே பாருங்கள், க்ரீன் லைனை வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். இதே ரெட் லைனை கிராஸ் பண்ணிருந்துச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு கேப் அப் ஆகலை, கேப் டவுன் ஆகலை. ஸோ ப்ராப்பராக நமக்கு இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 16. ஸோ 16th கீழே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. நல்ல வால்யூமு கீழே பார்த்திங்கன்னா வால்யூம் பார்ஸும் வந்து நல்லா ஜென்ரேட் ஆகிருக்கு வால்யூமும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பை ஆரம்பித்தது தான். ஸோ கரெக்டாக நம்மளோட க்ரீன் லைனை கிராஸ் பண்ணியிருக்கு. க்ரீன் லைனை கிராஸ் பண்ணி ஸோ அப்பர் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு டார்கெட்டும் அச்சீவ் பண்ணியிருக்கு, செகண்ட் டார்கெட்டும் அச்சீவ் பண்ணிருச்சு. அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அது நல்லா போயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து வச்சுருப்போமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருமே ஒரு ரியல் டைம் மணியில் நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் டார்கெட் 1 to டார்கெட் 2 நம்மளால் வந்து கண்டிப்பாக வச்சுருக்க முடியும். ஸோ இதில் வந்து எந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிருக்கலாம் ப்ராப்பராக அப்படின்னா, எந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கலாம், ஸோ கரெக்டாக சொல்லணும்னா மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. அடுத்தது இந்த கேண்டில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில், செகண்ட் கேண்டில். ஸோ எப்போ இந்த கேண்டிலோட ஹை வந்து பிரேக் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு எந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகிருக்குன்னா, நீங்கள் ட்ரேட் போட்டிருந்தீங்கன்னா இந்த தேர்டு கேண்டில் வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட். இந்த தேர்டு கேண்டிலில் உங்களோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4139 4140 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த ப்ளூ லைன். ஸோ இந்த ப்ளூ லைன் வந்து 4188, செகண்ட் டார்கெட் வந்து 4220. ஸோ ஆல்வேஸ் செகண்ட் டார்கெட்டை நம்ம நம்புவோமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ப மாட்டோம். ஸோ நம்ம எல்லா ட்ரேட்லேயுமே ஃபஸ்ட்டு டார்கெட் அட்லீஸ்ட் அச்சீவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் பக்கமாக அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 40ல் என்ட்ரு ஆகியிருந்தாலும் ஸோ 88 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 48 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம், பை ஆகிருக்கு. ஸோ 48 பாயிண்ட் வந்து 48 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்போது நீங்கள் வந்து 24 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். ஸோ 24 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ஆர்டரை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பெனிஃபிட்டான ட்ரேட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இது எவ்வளோ வந்து நமக்கு கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நவீன் ஃப்ளோருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஜீரோதா கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜீரோதா கால்குலேட்டரில் நம்ம வந்து 50,000, அதாவது நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி டேட்டு நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,000. இந்த 50,000ல் நமக்கு வந்து நவீன் ஃப்ளோர் வந்து 61 குவான்டிட்டி எடுக்க முடியும். உங்கள்கிட்ட 50,000 கேஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோனா 61 குவான்டிட்டி வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்ட்ராடே ஒருவேளை நீங்கள் 61 குவான்டிட்டி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ப்ராஃபிட் என்னவாக இருந்திருக்குன்னா, ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் என்னது, நம்ம வந்து எப்போ பை பண்ணோம், பை பண்ணது வந்து 4140 நம்ம பை பண்ணோம். ஸோ எப்போ எக்ஸிட் ஆகிருப்போம்னா 4188 நீங்கள் எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி, 61 குவான்டிட்டி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அப்போ உங்களோட ப்ராஃபிட் வந்து எல்லாம் போக உங்களுக்கு வந்து 2787 ருபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் 2787 கரெக்டுங்களா? ஸோ 2787 இதுதான் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 27. அதுக்கப்புறம் வந்து முத்தூட் ஃபினான்ஸ் பார்க்கலாம். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குது அப்படின்னா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட க்ரீன் லைனை கிராஸ் பண்ணியிருக்கான் இல்லை ரெட் லைனை கிராஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 16th. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டிலு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் பிரேக் அவுட் ஆனவுடனே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாதுன்னா ட்ரேட் எடுத்துருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலில் என்றைக்குமே எடுத்துடாதீங்க. ஸோ ஒரு தடவை அது வந்து மேலே நம்மளோட அந்த க்ரீன் லைனை டச் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரெண்டாவது கேண்டில் வந்து இந்த கேண்டிலை கிராஸ் பண்ண கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பை போயிருக்கணும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக இது கிராஸ் ஆகாதனால நீங்கள் கண்டிப்பாக அந்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணியிருக்கணும். அடுத்தது செகண்ட் கேண்டிலும் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணல, நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ இது தேர்டு கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பியர் கேண்டில். அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க நம்மளோட ரெட் லைனை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த கேண்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேண்டில். ஸோ ஃபோர்த் கேண்டில் வந்து இந்த கேண்டிலை வந்து நமக்கு வந்து லோவை பிரேக் பண்ணதுனால இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எங்கே எடுத்திருப்பீங்கன்னா 993 வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க ட்ரேடு. ஸோ அப்போ 993 நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 988. ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்த கேண்டிலே நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் டார்கெட் வந்து தரல. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னா 93லேருந்து 88 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட். அப்போ எவ்வளோ உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்னால் நீங்கள் வந்து ஒரு 2.5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நம்ம 50,000க்கு எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 253 ஸ்டாக் வந்து, அதாவது 50,000 இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக 253 ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ இதே 253 ஸ்டாக்ஸ்க்கு நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னா, நம்ம என்ன ப்ரைஸில் வந்து செல் பண்ண ப்ரைஸ் வந்து 993. அதேமாரி வந்தது வந்து நம்மளோட டார்கெட் வந்து 988 கரெக்டுங்களா? ஸோ எவ்வளோ குவான்டிட்டி 253 குவான்டிட்டி. ஸோ 253 குவான்டிட்டி போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து 1125. ஸோ 1125 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 1025 ருபீஸ். இது எல்லாமே நமக்கு வந்து எல்லாம் டேக்ஸ் இதெல்லாம் போக நமக்கு கிடைச்ச இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து இது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு இது வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான். ஸோ நம்ம இதில் வந்து க்ரீன் கலரில் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம என்றைக்காவது லாஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெட் கலரில் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு February 16 வந்து இந்த 2 ஸ்டாக்லேயுமே நமக்கு வந்து ப்ராஃபிட். அதாவது நிவின் ஃப்ளோர் வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். முத்தூட் ஃபினான்ஸ் வந்து நமக்கு செல்லில் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அடுத்தது நம்மளோட 3வது ஸ்டாக் வந்து என்னது, நம்மளோட அதானி என்டர்பிரைஸ் பார்க்கலாம். அதானி என்டர்பிரைஸ் வந்து என்ன சிச்சுவேஷனில் இருந்திருக்குன்னா, ஸோ அதானி என்டர்பிரைஸ் என்னவாயிருக்கு நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி. ஸோ அதானி என்டர்பிரைஸ் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி என்னவாயிருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த இடத்துல ஹைலைட்டர். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த கேண்டிலை பிரேக் பண்ணால் தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அப்போ தேர்ட் கேண்டிலில் வந்து நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. பட் இருந்திருந்தாலும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இது 74 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது போகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரீச் ஆகலை. அது மட்டும் இல்லாத அதானி வந்து கீழே வால்யூமும் பாருங்கள், வால்யூமும் வந்து ஒரு பெரிய வால்யூம்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 கேண்டிலில் நல்ல வால்யூம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வால்யூம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒருவேளை நீங்கள் ட்ரேடாக எடுத்திருந்தீங்கன்னா, ஈவன் தோ உங்களுக்கு இந்த அதானியோட நியூஸு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாமல் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 24லேருந்து 1902 அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் கொடுத்துருக்கோம்.
அந்த 75 பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுத்துருக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ஒரு 34 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ 34 பாயிண்ட்டுங்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்குமா அப்படின்னா 24 கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு அடிச்சிருக்கும். இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்கும். பட் என்றைக்குமே அது மட்டும் இல்லாத இன்னொன்று ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய கேப் டவுனோ வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸில் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து பை போனாலும் செல் போனாலும் எடுக்காதீங்க. கேப் அப் ஆனாலும் கேப் டவுன் ஆனாலும் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு வந்து எல்லா நாளும் ப்ராஃபிட் வரணும், எல்லா நாளும் லாஸ் வரணும்னு நமக்கு தேவையில்லை. ஸோ என்றைக்கு வந்து ட்ரேடு வந்து நமக்கு கரெக்டாக அமையுதோ நீங்கள் அன்றைக்கி எடுத்தால் போதும். ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கொடுத்த 3 லிஸ்ட்டில் அதானி என்ட்ரிஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. மீதி 2மே நமக்கு ப்ராப்பராக பர்ஃபெக்டான நமக்கு வந்து டார்கெட் 1 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்றைக்கி அதாவது 17th மார்னிங் வந்து நம்ம என்ன ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ எந்த கொஸ்டின்ஸாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.